எதிர்கட்சியாக செயல்படணும் சார். ஆனால் இன்னும் அந்த ஆரம்பத்தை நாம் தமிழர் கட்சி துவங்கலை. அதான் உண்மை. இன்னும் எதிர்கட்சியாக நம்ம வந்து இந்த வேலை செய்யணும் அவங்க வீரியமாக இறங்கலை. ட்விட்டரில் மட்டும் இயங்கக்கூடாது, சமூகத்தில் மட்டும் இயங்கக்கூடாது, கிரவுண்டில் இறங்கணும். சில இடங்களில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி வீரியமாக நான் நாம் தமிழர் கட்சினாலே அண்ணன் சீமான் தான் ஃபஸ்ட்டு. அப்போ அவருடைய ஃபேஸை எதிர்பார்ப்பாங்க. அவர் கிரவுண்டில் இறங்கி அவர் களத்துக்கு வந்து எதிர்கட்சிகளை இந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சி தான் ஃபஸ்ட் எதிர்கட்சி அப்படின்னு அவங்க நின்று அடித்தாங்கன்னா அந்த ஆட்டமே வேறு. ஏன்னா இதுக்கப்புறம் ஆட்டம் எப்படி தெரியுமா இருக்கும் போது தாவேகாவின் பிரபு அவர்கள் வெற்றி பெற்று நீங்கள் அமைச்சராகவும் வந்து பதவி வச்சுட்டார். ஸோ இதிலலாம் என்ன மாதிரியான இடத்துல நீங்கள் வந்து விட்டுட்டீங்க, எங்கெல்லாம் நீங்கள் மிஸ் ஆகிருக்கிறீங்கன்றதை நீங்களே உங்களை சுய விமர்சனம் பண்ணிக்கணும். நான் அவருக்கு யாரும் கருத்து சொல்லுங்கன்னு சொல்லலை, அவருக்கு தெரியாது. அவர் கட்டாயமாக அவருக்கு தெரியும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு. பட் அது இன்னும் ஷார்பன் பண்ணணும், கூர்மைப்படுத்தணும். அப்படி பண்ணாங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் அவங்க நிப்பாட்டுறாங்களோ இல்லையோ, அவங்க நிப்பாட்டுறதுல நாம் தமிழர் கட்சி இல்லைங்க, அவங்களே இறங்கி நிற்கிறோம். நான் கேட்டுக்கிறேன். அம்பாசமுத்திரம் அதுவும் சீமானே நிற்கணும். அம்பாசமுத்திரத்தில் சீமானவர்களே நின்று களத்தில் இறங்கி வெற்றி பெற்றதுக்கான வேலைகளை பார்த்து அதுக்கான வியூகங்களை அமைக்கணும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தானங்க நீங்க, வெற்றி பெற்ற பார்ட்டியா நீங்க, அதாவது பெரும்பான்மை நிரூபிச்ச கட்சியா நீங்க இல்லை. அப்புறம் இப்போ காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சாங்க, அவங்களுடைய வச்சு தான் நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ தீய சக்தியினுடைய வாக்குகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா இல்லையா? ஏன் ஆர்கே நகர் இப்ப இருக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்? எப்படிப்பா டிடிவி ஜெயிச்சாரு? யாருமே எதிர்பார்க்கவே இல்லையாப்பா. டெபாசிட் எல்லாம் போச்சு திமுக, 3வது இடத்துக்கு போச்சு திமுக. எப்படிப்பா பேசினாங்கல்ல? ஏன் எதிர்பார்க்காத வெற்றி, இடைத்தேர்தல் வெற்றி தான். இப்போ அதை வந்து திரு சீமான் அவர்கள் பண்ணணும், முயற்சி எடுக்கணும், களத்தில் இறங்கணும். அப்படி இறங்கினாருன்னா அவருக்கு அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதினியும் சிறப்பு வந்து 4th எஸ்டேட் தமிழ் ஊடகத்திலிருந்து திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்பா சார். இப்போ பல பத்திரிகையாளர்கள், பல மூத்த பத்திரிகையாளர்கள் சமீபத்தில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கவனிச்சா, எப்போவுமே திமுக மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி அதிமுகவுக்கு போவோம், அதிமுக மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி வந்து திமுக வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. ஸோ இப்போ டிவிகே மேலே இப்போ வரைக்குமே மக்கள் வந்து சில விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. சரியாக நடக்கலை, சரியாக ஆட்சி பண்ண முடியல அப்படின்னு கூடிய பல விஷயங்களை பொதுவெளியில் வந்து போட்டு உதைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி மாற்றுன்ற அடிப்படையில் நின்று நாம் தமிழருக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்கள்லாம்? இப்போ தாங்க வந்து 30 நாள் கூட ஆகலை. இன்னைக்கு என்ன தெரியுமே, ஜூன் 5 30 நாள் ஆயிருக்குது. இந்த ஆட்சி வந்து 30 நாளுக்குள்ள வந்து ஆன்டி இன்கம்பன்சி அப்படிலாம் பேசுறதுங்கிறது ஓவரா இருக்குது. ஆனால் எல்லா நைட்டான மக்கள் ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணுறதை பார்க்க முடியுது. எல்லா நேரமும் வரல. நான் வந்து இந்த ஆட்சியை வந்து புனிதப்படுத்தவும் விரும்பலை, கொச்சப்படுத்தவும் விரும்பலை. நடக்கிறத யதார்த்தத்தை நம்ம பேசுவோம். அப்போது ஆட்சி மீதான மதிப்பீடு அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ளே ஏற்படாதுங்க. ஒரு 2 ஆண்டுகளாவது ஆகும். அப்படி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஆட்சி மீது, அந்த ஆட்சி மீது இல்லை, எந்த ஆட்சி மீது உருவாகும். புரியுதுங்களா? ஆனால் அது யாருக்கு சாதகமாக போகும் பாதகமாக போகும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நாம போய் மக்கள் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ 107 சீட்டு வாங்கியிருக்கிறாரு. ஒருவேளை இதுக்கப்புறம் ஐயோ நம்ம 108 கம்மியாக கொடுத்துட்டோமே, தம்பி அதிகமாக ஜெயிச்சாகணும்னு 200 கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அதனால் ஆன்டி இன்கம்பன்சி வருமா, அந்த ஆன்டி இன்கம்பன்சி நாம் தமிழச்சி வந்து அறுவடை பண்ணுவாங்கிறதெல்லாம் வெரி ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின் ஃப்ரம் அரசியல்களுடன். அதனால் அந்த அளவுக்கு கேட்காதீங்க. குறிப்பாக சார், இப்போது இவ்வளோ நாட்களாக வந்து ஒரு எதிர்கட்சியாக, சிறந்த எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து திமுக ஆட்சி காலத்தை செயல்படுறது வந்து பார்க்க முடியுது. இந்த வாட்டி சட்டமன்றத்தில் அவங்க இடம்பெறுவாங்கன்னு நினைச்சோம், ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ டிவிகே ஆட்சியில் நாம் தமிழர் எந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சியாக செயல்படுவாங்கன்னு? எதிர்கட்சியாக செயல்படணும் சார். ஆனால் இன்னும் அந்த ஆரம்பத்தை நாம் தமிழர் கட்சி துவங்கலை. அதான் உண்மை. இன்னும் எதிர்கட்சியாக நம்ம வந்து இந்த வேலை செய்யணும் அவங்க வீரியமாக இறங்கலை. ட்விட்டரில் மட்டும் இயங்கக்கூடாது, சமூகத்தில் மட்டும் இயங்கக்கூடாது, கிரவுண்டில் இறங்கணும். சில இடங்களில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி வீரியமாக நாம் தமிழர் கட்சினாலே அண்ணன் சீமான் தான் ஃபஸ்ட்டு. அப்போ அவருடைய ஃபேஸை எதிர்பார்ப்பாங்க. அவர் கிரவுண்டில் இறங்கி அவர் களத்துக்கு வந்து எதிர்கட்சிகளை இந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சி தான் ஃபஸ்ட் எதிர்கட்சி
அப்படின்னு அவங்க நின்று அடிச்சாங்கன்னா அந்த ஆட்டமே வேற. ஏன்னா இதுக்கப்புறம் ஆட்டம் எப்படி தெரியுமா இருக்க போகுது, டிவிகே விசஸ் அதர்ஸ். டிவிகே விசஸ் அதர்ஸ். டிவிகே தலைவர் என்ன சொல்றாரு, எனக்கும் திமுக தான் போட்டின்றாரு. அவரே அப்போ திமுகவில் இழுத்துக்கிறாரு. திமுகவுக்கு சமாளிக்கிறது கஷ்டமா இருக்குது. அதிமுகவை அள்ளு சில்லுங்கிறாரு. அதிமுக மட்டும் இல்லை, மற்ற எல்லாரும் அள்ளு சில்லுங்கிறாரு முதலமைச்சர். அதுவே ரொம்ப தப்பான வார்த்தை பயன்படுத்துறாரு. சினிமாவிலேருந்து வந்தவர்களால் அதை பயன்படுத்துறாரான்னு தெரில. அப்போ அந்த அள்ளு சில்லுன்னு அவர் எல்லாரையும் சொல்கிறாரு. விசிகாவை சொல்கிறாரு, காங்கிரஸை சொல்கிறாரு, பிஜேபி சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் சொல்கிறாரு, என்டிகே சொல்கிறாரு, பிஎம்கே சொல்கிறாரு, எல்லாரும் தான் சொல்கிறாரு. அப்போது ஏன்னா டிஎம்கே மட்டும் அவர் போட்டிங்கிறாரு, மிச்சம் அள்ளு சில்லுங்கிறாரு. அப்போ பிரச்சனை என்னன்னா திமுகவுக்கு டிஃபால்ட்டாக அவர் கூப்பிட்டுக்கிறாரு. நீங்கள் தான் எதிர்கட்சிங்க, நான் உங்களை சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுக எதிர்கட்சி என்ன வேலை பார்க்குது, சண்டை சமாளிக்க முடியல அவங்களால. நாம் தமிழர் கட்சி இப்போ தான் ரிவைவ் ஆக வேண்டிய ஒரு தேவை இருக்குது, வேலை இருக்குது. அந்த வேலையை செய்யணும் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் செய்வாங்கன்னு தெரியாது. குறிப்பாக சார் இப்போது இந்த மாதிரி ஒரு சூழல் போகும்போது அந்த திருச்சியில் அவர் பேசின பேச்சுக்கள் மீண்டும் மீண்டும் திமுகவை தான் காரணம் பண்ணுறாரு. இன்னமும் எது நடந்தாலும் திமுக தான் காரணம், என்னால் எது பண்ண முடியலனாலும் அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுக மேலே வைக்கிறாரு. எப்படி எடுத்துக்கிறது? அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க தயாராக இல்லை முதலமைச்சர். அக்கௌண்டபிலிட்டின்னு என்ன அர்த்தம்னா பொறுப்பேற்பது. இப்போ கரூர் சம்பவத்தின் போது நான் முதல்ல நான் வந்து விஜயோடைய முரண்பட்டேன். அவர் அதுக்கு முன்னாடிலாம் நீங்களே உங்களுக்கே தெரியும், நான் அவருடைய அரசியல் வருகையை ஆதரித்தது. அவருக்கு ஆதரவாக ஆமாம், ஆதரவாக செயல்பட்டீங்க. நீங்கள் தேவையாமல் கொளுத்தி போடாதீங்க, ஆதரவாக செயல்படுங்க. அவருடைய குட் சயின்ஸை மட்டும் குட் சயின்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரெஷ் ஃபேஸை நீங்கள் போய் என்னென்னு குறை சொல்ல முடியும்னு பார்த்தேன். பட் கரூர் சம்பவம் ரொம்ப ஆபத்தாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல. உங்களை வந்து என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் தான் வந்து அந்த செஞ்சீங்கன்னு சொல்லலை, இது என் இடத்துல நடந்துருச்சுன்னா தார்மீக பொறுப்பே இருக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலை. அப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டியே ஒரு லீடர்கிட்ட இல்லைன்னா அது ஒரு டேஞ்சரஸ் சைன் ஃபார் த சொசைட்டி. ஏன்னா அவர் மாதிரி எல்லாருமே இருப்பான். நிச்சயமா. இப்போ அன்றைக்கி கூட என்ன பேசினாரு பார்த்தீங்களா, எம்மால பழி போடுறீங்க, எம்மால பழி உங்கள் மேலே யாருமே பழி போடலைங்க. அவரை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு என் மேலே பழி போடுறீங்கன்னு சொல்கிறதுங்கிறதே குழந்தைத்தனமா இல்லையா? நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. நாங்கள் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்கள், என் மேலே பழி போடுறீங்கன்ற இன்னொரு டைலாக் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா? நிறைய சொல்லியிருந்தாரு. அதை சொல்கிறேன், நிறைய சொல்கிறேன். கரெக்டாக தான். கோட் சூட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்களை யார் கோட் சூட் போடக்கூடாதுன்னு சொன்னால் யாரும் சொல்ல, யாராச்சும் ஒருத்தர் ஒரு திமுக காரர் என்ன கோட் சூட்லாம் போகிறாரு விஷயம்னு கேட்டாங்களா? இல்லை, கோட் சூட்டு போகிறாருப்பா, வித்தியாசமாக பண்ணுறாருப்பா தான் சொன்னாங்க. அவர் மேடையில் என்ன பேசிட்டு இருந்தாரு, கோட் சூட் போடக்கூடாதா, நானா கோட் சூட் நானும் போடக்கூடாதா, தனுஷ் மாதிரி பேசியிருந்தாரு. யாருப்பா உன்னை போடக்கூடாதுன்னு சொன்னா? ஐயா நீங்கள் முதலமைச்சர்னு நீங்கள் போடலாம், உங்களை யார் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும்? நிச்சயமா. ஆனால் இந்த ஆராசா சூப்பராக பேசியிருந்தாரு. உங்களால் யாரும் போடுறான்னு சொல்லவே இல்லையேங்க. அதில் ஒருத்தர் கோவப்பட்டார், இந்த பார் எல்லாத்தையும் சொல்லு, ஆனால் கருப்பு கண்ணா காரம் தெரியும்னு சொல்லாது, உனக்கு என்ன தெரியும் பெரியாரை பற்றினாரு. அது நியாயமான விஷயம்தான். உங்களுக்கே தெரியும் கருப்புனா என்னன்னு சொல்லிட்டார் முதலமைச்சர். அது கூட ஒரு விளக்கம் சொல்லலை. கருப்பு கோட்டு தாங்க பிரபலமாக இருக்குது, அதனால கருப்பு கோட்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதாங்க. அப்போது முதலமைச்சர் விஜய் வந்து எல்லாத்துக்கும் நம்ம இவங்களே சொல்லுவோம், இப்போது போதைப் பொருள் புழக்கம் மோசமான சமூக சொசைட்டியை வச்சுருக்கிறதுங்கிறத நம்ம யாரும் வந்து மறுக்கலை. இப்போ நீங்கள் வந்த உடனே அப்படியே ஒரு இந்த மேஜிக் பண்ணி அப்படியே சூப்பராக மாற்ற சொல்லலை. அந்த மாதிரி நடக்கும் எங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க, கொஞ்சம் பார்த்துருங்கன்னு சொல்லவே, பார்த்துருங்கன்னு சொன்னாலே நீங்கள் பார்த்துருங்க. இப்போ சொல்கிற 6 மாதம் வாய மூடிட்டாரு. இப்போ என்னைய கூட நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் ஹனிமூன் பீரியடே கொடுக்க மாட்டேங்க. ஹனிமூன் பீரியட்னா யாருக்குன்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கல்யாண கப்பல்ஸ் தான் ஹனிமூன் பீரியட் போவாங்க, அது வேறு. ஒரு ஆர்ட்ஸுக்கு ஹனிமூன் பீரியட் என்ன அர்த்தம்னா, இப்போ தான் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன எதுன்னு தெரிய யூ ஷுட் டேக் சம் டைம். அப்புறம் நீங்கள் டெசிஷன் மேக்கர் தான், டெசிஷன் மேக்கர் நீங்கள். சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. அதே 500 ஐபிஎஸ், அதே 600 ஐஏஎஸ், அதே 700 மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்சனாலிட்டிஸு, இவங்க சார் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ சிஸ்டம் அப்படியே இருக்குது, டெசிஷன் அத்தாரிட்டி தான் நீங்கள். அப்போ நீங்கள் தான் மாறி இருக்கீங்க போது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்கலாம், 3-4 மாதம் எடுத்துக்கலாம். இன்னொன்று, எதிர்கட்சியும் ஊடகங்களும் அமைதியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தாங்க, காமராஜர் இருந்தார், கருணாநிதி இருந்தாலும் சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் வேற. ஏன் அப்படி சொல்கிறோம் நம்மன்னா, எதிர்கட்சிகள் விமர்சித்தாலும் மக்களுக்கு போய் சேராது. காமராஜர் தான் இதை ஆரம்பித்து வச்சதே நினைக்கிறேன். ஆமாம், ஐயா ஏன் சொன்னாலும் விமர்சித்தாலும் போய் சேராதுங்க, போய் சேராது இந்த அளவுக்கு ஊடகங்கள் இல்லை. ஆமாம், இப்போ வந்து அப்படி வந்துருச்சு. ஏங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் ஒருத்தனை வெட்டுறான், 6 மாதம் அமைதியாக இருப்போம்ப்பா.
சொல்ல முடியுமா? சூலூரில் 10 சிறுமியை வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணுறான், 6 மாதம் அமைதியாக இருப்போம்ப்பா. சொல்ல முடியுமா? அது ஒரு ஊடகத்தோட வேலையா? முதல்ல இல்லை எதிர்கட்சிகள் வாய் மூடி மௌனியாக இருக்குமா? எதிர்கட்சிகள்லாம் பயப்படுறாங்க, பேசவே கூடாது, அவங்க ஏன் பேசுகிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இந்த தற்காலத்தை பற்றின புரிதல் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஏன் பேசக்கூடாது? இப்போ வாயை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா எதிர்கட்சிலாம்? ஆண்டுட்டு போட்டுமான்னு பேசுகிறவங்க என்னங்க அர்த்தம்? பேசுனாங்க செய்யணும். அதான் ஆராசை வருத்த விட்டார் பாருங்க, பேசி வளர்ந்து ஒருத்தர் பேசாம சிஎம் ஆயிட்டாரியான்றார். அவரோட மணிலேயே சொல்றாரு, பேசாம சிஎம் ஆயிட்டாரியா ஒருத்தர். அசிங்கம். எனக்கு என்ன நடனம் பண்றோம் போனா கேவலமா பார்ப்பாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அப்போ முதலமைச்சர் வந்து பொறுப்பை எடுத்துக்க மறுக்கிறார். அது ஒண்ணுதான் அவர்கிட்ட இருக்கிற குறையா நான் பார்க்குறேன். பொறுப்பு எடுத்துக்கோங்க, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்க, நல்ல ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்க. இந்த மோசமான சில ஆட்கள் இருக்காங்க, அவங்கள ப்ரெஸ்ஸாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அந்த மாதிரி ஆட்கள் தெரிஞ்சுதா நோ கமெண்ட்ஸுங்க. வேற ஓகே, ஒரு பதில் சொல்ல விரும்பலைங்க, வேற சொல்லிட்டு போங்க. கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலைன்னு சொன்னால் உங்களை அடுத்தது அவங்க கொஸ்டின் பண்ணுறதுக்கு அதில் நீங்கள் சொல்லி ஆகணுன்றது கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறோம்ல, அது போதும் அவருக்கு, மக்களுக்கு அது போதும். இப்போ அதை நோக்கி அவர் வரணும், ஜனரஞ்சகமாக மாறணும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக சார், இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது ராஜ்யசபா சீட்டுக்கு வருவாங்க சார். காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணி இருக்கும்போது ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டாங்க. இப்போதான் கூட்டணியில் சேர்ந்தாங்க, திருப்பி ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்து பெற்றிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இது? அதிர்ஷ்டக்கார கட்சிங்க. காங்கிரஸ் மாறு அதிர்ஷ்டக்கார கட்சி கிடையவே கிடையாது இந்த 2026 தமிழ்நாட்டில் மொத்தம். ஆமாம், நினச்சி பாருங்கள். இன்னொன்று, இந்தியாவிலேயே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இது வந்துருச்சு. கர்நாடகாவில் ஜெயிச்சிட்டாங்க, கேரளாவில் ஜெயிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க, இன்னும் பல மாநிலங்களில் இருக்கிறாங்க. பிஜேபிக்கு 2029 என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன ஒன்றே ஒன்று, டிஎம்கேங்கிற கட்சி மட்டும் இப்போ அவுட் ஆயிடுச்சு. மமதா அவுட் ஆவாங்களான்னு தெரியல. இப்போ திமுக வந்து இந்த இந்தியா கூட்டணி பிளாக்கில், இந்தியா பிளாக்கோட கூட்டணி மீட்டிங்கில் பங்கெடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதை யார் ரிப்ளேஸ் பண்ணுவா? டிவிக்கே ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும், அதில் அவங்க நின்று எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்க்கணும். ஜெயிச்சிட்டாங்கன்னா டிஎம்கேவோட தேவையில்லாத போயிடும் காங்கிரஸுக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு வைஸ் மூவ் எடுக்கிறாங்க, புத்திசாலித்தனமான அரசியல் சாணைக்காதத்தை கையில் எடுக்கிறாங்க. அதில் சரி தவறுலாம் பார்த்தோம்னா ஆசையம் பண்ண முடியாது, பல தவறுகளும் இருக்குது. நான் எந்த ஒரு உழைப்புமே கொட்டாமல் அதுதாங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன். 3% ஓட்டுங்க, அது கூட இருக்குமான்னு தெரியாது திமுக ஓட்டெல்லாம். ஆனால் ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி வந்து காகிதமில்லத்தினுடைய ஐயா அவருடைய அந்த பிறந்தநாள் அந்த இடத்துல போய் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பிறந்தகை போகிறாரு. அவ்வளோ போட்டு கையை வச்சு தள்ளி கொச்சையான வார்த்தைகளில் பேசி அனுப்புகிறாங்கல்ல திமுக. அதெல்லாம் பண்ணக்கூடாது. கட்சிக்கு மேலே எடுக்கிற கொள்கை முடிவுகள் வேறு. அதாவது தொண்டர்கள் கோவப்படலாம், கோவம் இருக்காதுன்னு சொல்லலை, பட் இவ்வளவு தூரம் அசிங்கமாக பேசக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆனால் இவரெல்லாம் பாருங்க, அவ்வளோ தூரம் திமுகவுக்கு வந்து ஆதரவாக பேசிகிட்டு இருப்பார். அவரே போட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்க. திருச்சி வேலுசாமிலாம் வந்து என்ன பண்ணுவாங்களோட தெரியல. சரி சார், இதை தொடர்ந்து ஊடகங்களில் பேசக்கூடிய திருச்சி சூர்யா சிவா அவர்கள் வந்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஊடகவியலாளராக அறியப்படுகிற திரு முக்தார் அவர்களும் விரைவில் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க இவர்களோட கைது? ஒருத்தரை தான் கைது பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தர் கைது செய்ய வாய்ப்பு இருக்கு. அந்த கைதை வந்து அப்படி பார்க்குறேன். இதை தருமபுரம் சொல்கிறாருல்ல, அந்த கைதை அப்படி பார்க்குறேன். முக்தார் கைது செய்யப்படலை, தேடிட்டு இருக்காங்கன்றத மிஸ் ஆயிடுச்சுன்றாங்க, இப்படி பார்க்குறேன். இப்படி தான் பார்க்க முடியும். ஏன்னா அடிப்படையில் ஒரு கிளாரிட்டியை நான் கொடுத்துட்றேங்க. ஒருத்தர் ஒரு கருத்தை பேசியதற்காக சிறைப்படுத்துறதுங்கிறது தப்பு. ஃபஸ்ட்டு கிளாரிட்டி நான் கொடுத்துட்றேன். ஒரு கருத்தை ஒருத்தர் பேசினார், அதுக்காக நான் சிறையில் தூக்கி போடணும்னா தப்பு. அழைங்க, டிஃபமேஷன் கேஸ் போடுங்க, கோர்ட்டு கூட்டுவாங்க, இல்லை விசாரணை பண்ணுங்கள், ஏன் அப்படி பேசுனீங்க, ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க. இது வேறு. சிறைப்படுத்துறதுங்க தப்பு. இப்போ இந்த கேஸுக்கு வருவோம். மரியாதைக்குரிய அலிஷா அப்துல்லா அவர்கள் பாஜகவில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க. ஒரு பைக் ரேசர், ஒரு பிரபலமான ஒரு பெண்மணி. அவங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள்ட்ட போய் கொடுக்குறாங்க, காமிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. அதை வந்து கொச்சையாக, மலினமாக, கேவலமாக முக்தார் அவர்களும், யூடியூபர் முக்தாரும், யூடியூபர் திருச்சி சூர்யா சிவா அவர்களும் வந்து உட்காந்து பேசி அதை வந்து எள்ளி நகையாடல் செய்கிறாங்கல்ல.
இது யாருக்கு எதிரானதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? யாருக்கு எதிரானது இது? அண்ணாமலைக்கு எதிரானது சொல்றீங்க? கிடையாது. வேற சும்மா வரிசையா சொல்லுங்க, யாருக்கு எதிராக நினைக்கிறீங்க நீங்க? பாஜகவுக்கு எதிராக, அண்ணாமலைக்கு எதிராக. அந்த குழந்தைகளுக்கு எதிரானவங்க. ஒரு குழந்தையின் பிறப்பை குறித்து பொது வெளியில பொறுக்கித்தனமா பேசக்கூடிய இந்த விஷயத்த எப்படி கடந்து போவாங்க ஒரு பெண்மணி? 2-3 மாதங்கள் கூட ஆகல அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா மூட் ஸ்விங்கில் நான் இருக்கிறேன், எனக்கு இன்னும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகலை, கிளியர் ஆகலை, இவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க. அந்த மனுஷனை எப்படிங்க முன்னாள் சிஎம் உட்காந்து பார்க்கலாம்? அந்த மனிதரை எப்படிங்க டாக்டர் திருமாவளவன் பார்ப்பதுக்கு அனுமதி கொடுக்கலாம்? கொச்சையா, மலினமா, அசிங்கமா, கேவலமா, ஆபாசமா பேசுறதே தன்னுடைய முழு நேர வேலையா வச்சுக்கிட்டு அதுதான் ஊடகருடைய பணின்னு பேசுறதுங்கிற மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் எங்கேயாவது இருக்குதா? அவர் இவர்கிட்ட மட்டும் தான் அந்த வேலையை பார்க்குறாரா? அவருடைய பொழப்பே தாங்க. அவர் குடும்பத்தில் பொண்டாட்டி இல்லை, அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லை. அந்த பிள்ளைங்க ஒரு நாளாச்சும் ஏன்பா இந்த மாதிரிலாம் அசிங்கமாக பேச உனக்கு வெக்கமா இல்லையாப்பான்னு கேட்க மாட்டாங்க. நான் கேட்குறேன், கொச்சையா பேசுறீங்க. உங்களை கொஞ்சம் உங்களை சுச்சுன்னு வச்சு இதுக்கு வக்காலத்து வேற 4 பேர். தாவேக்காவுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இந்த கருத்து சுதந்திர நெருக்கடி நான் மறுக்கிறேன். ரொம்ப தப்பு பண்றேன். இவ்வளவு நாள் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க தோணுது. 1 மாசம் ஆச்சு இப்போதான் அனுப்பிச்சிக்கலாம்னு கேட்க தோணுது. அந்த அளவுக்கு தப்பு பண்றாங்க தாவேக்கா அரசு. நாங்க தலைமறைவு தைரியமான ஆளாச்சே, வெளிலவா, தைரியமான ஆளாச்சே. திருமாவளவன் கூட எடுத்து ஃபோட்டோ போடுறது, முன்னாள் சிஎம்மோட தூக்கி ஃபோட்டோ போடுறது, முன்னாள் டெபுட்டி சிஎம்மோட ஃபோட்டோ போடுறது. இப்போ அவர் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க பல பேர் சேர்ந்து. நான் பேர் குறிப்பிட விரும்ப, நல்லவர்கள் அவங்கெல்லாம் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க ஐயாவை. நான் என்ன சொல்கிறேன்னு, தைரியமான ஆளாச்சு, வெளியில் வந்து பேச ஏன் அவர் பேச மறுக்கிறேன்? முக்தார்கிட்ட பல பேர் இன்டர்வியூ விட்டுருக்காங்க, கொடுக்க மாட்டார் தெரியுமா? ஏன் சொல்லுங்கள்? எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அவர்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு வருவாங்க, கட் பண்ணி எடிட்டிங் பண்ணி அவர் ஹீரோ மாதிரி காமிச்சு போட்டுப்பாரு. அவர் யாரும் இன்டர்வியூ கொடுத்துருக்காரா? இல்லை. இப்போ தமிழ்நாட்டினுடைய பல மூத்த பத்திரிகைகள் பேட்டி கொடுக்குறாங்கல்ல, இவர் பேட்டி கொடுப்பாரா? இல்லை. ஏன் சொல்லுங்க பேட்டி கொடுக்க மாட்டாரு? அவருக்கு தெரியாது, அரசியலே தெரியாதுன்றதான் உண்மை. நிறைய பேர் இன்னும் பச்சையா சொல்றாங்க, தான் ஒரு முஸ்லீம்னு அவர் ஏமாத்திட்டு இருக்காருங்க. நான் ஒரு முஸ்லீமே, என்னை யாரும் எதுவும் பண்றாதீங்க. இந்த முஸ்லீமுங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு இந்த நாட்டை மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. தொடர்ச்சியாக இந்த மக்களுக்காக 4 நூற்றாண்டுகளுக்கு மேலே போராடி வந்திருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன்ட்டு ஒரு பேட்டி எடுக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுங்க. நீங்கள் என்னங்க பேட்டி எடுப்பீங்க சொல்லுங்கள்? எப்படி நீங்கள் கடந்து வந்த பாதையை, எப்படி இந்த மாதிரி சக்ஸஸ் கிடைச்சது உங்களுக்கு, அந்த மாதிரி விஷயம் அவரோட குட் சைன்ஸை எடுப்போம். அவர்கிட்ட போய் யாராச்சும் ஒருத்தன், உன் மனச்சான்று இருக்கிற ஒருத்தன், ஒரு நடிகை மீனாவை பற்றி கேட்பாங்களாங்க? வாய்ப்பே இல்லை. டைட்டில் வைப்பானாங்க? இல்லை. அப்போது அவருடைய மன ஓட்டங்கிறது 24 மணி நேரமும் நடிகை, பெண்கள், ஆபாசம், வக்கரம், அருவருப்பை சுற்றியே இருந்திருக்குது. இதை ஒருத்தன் கேட்கலங்க. கேட்டால் ஒரு முஸ்லீம் அமைதியாக இருங்கன்றாங்க. எப்படிங்க அமைதியாக இருக்க முடியும்? ஒரு முதலமைச்சர் தன்னை சந்திக்க வர யாரெல்லாம் என்ன பேக்ரவுண்ட்னு பார்க்க முடியாது, தான் ஒத்துக்கிறேன். சூப்பர் ஸ்டாரும் போய் பார்ப்பாங்க, திருப்பூருக்கும் போய் பார்ப்பாங்க. பட் யார் வராங்க முதலமைச்சருக்கு தெரியணுமா இல்லையா? முன்னாள் முதலமைச்சருக்கு இப்படி அனுமதிக்கிறார். இவங்களெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுங்க. இது சும்மா விடக்கூடாது. இது ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்கு. அரெஸ்ட் கூட பண்ணுறத விட நான் விரும்பலை. அழைச்சி அவர்கிட்ட பேசணும். என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நீங்கள் உங்களுக்கு மனநோயா? இல்லை நீங்கள் வாங்க கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு வாங்க, கூட்டு போய் நாங்கள் இப்போ நான் உங்களுக்கு இது கொடுக்குறோம், அவருக்கு இலவசமாக மருத்துவமனையில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, தப்பு இல்லை. மனநலம் பாதிக்கப்பட்ட மனப்பிறழ்வு நோய் கொண்டவரால் அப்படி பண்ண முடியும். போன ஆட்சியில் பாருங்கள், சீமானை அசிங்கமாக பேசுறது, அவர் குடும்பத்தை கேவலப்படுத்துறது, சவுக்கு சங்கரம் உங்களுக்கு பிடிக்காம போட்டோம், கருத்து முரண்பாடுகள் இருக்கட்டும், அவரை பற்றி என்ன வேணால் பேசு, கொள்கை ரீதியாக பேசுங்க. அவருக்கு எய்ட்ஸ் வந்துச்சுன்னு பேசினாங்க ஒருத்தன். அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? இதோட நீங்கள் வந்து பேசுகிற அரசியல் விமர்சனம், அண்ணாமலை பற்றி அசிங்கமாக பேசுறது. நான் என்ன சொல்கிறேன், கருத்து முரண்றதா பேசு. ஏன் ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களை பற்றி தெரியாத, புரியாத, இல்லாத விஷயங்களை பேசுகிற? உனக்கு இவ்வளவு தைரியசாலியாக இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், ஆளுங்கட்சியாக இருந்தால், திமுகவுடைய எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், மந்திரி, தோலான், தொப்பட்டான் இவங்களெல்லாம் எடுத்து இவங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி, அஃபேர் பற்றி பேசிடுவியா நீ? அந்த தைரியம், திராணி, தெம்புலாம் உனக்கு இருக்குதா? யாரெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களே, யாருக்கிட்டலாம் அதிகாரம் இல்லையா போட்டு அடிக்க வேண்டியது. இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார்ல,
பயம், நடுங்குது. விஜய், முதலமைச்சர் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து இப்போது வரைக்கும் நான் வச்ச விமர்சனம்னா இப்போ பேசிட்டு இருக்கிறது என்ன பேசுகிறோம்? கொள்கை ரீதியாக, செயல்பாடு ரீதியாக, நிர்வாக ரீதியாக பேச அவரே கண்டுக்க மாட்டார். சரிப்பா திருத்திக்கிறோம் தான் சொல்லக்கூடிய ஆளாக தான் இருப்பார். நீ என்னடானா உட்காந்துக்கின்னு அசிங்கமாக அவருடைய ஃபோட்டோவை போடுவேன், நடிகை த்ரிஷாவுடைய ஃபோட்டோ போட்டு அசிங்கமாக எழுதுவேன், நான் பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? இவ்வளோ தூரம் விட்டதே இருந்தாலும் பெரிய விஷயங்க முதலமைச்சர். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். அண்ணாமலை அவர்கள் இன்று வீடியோ வெளியிட்டிருக்காரு, தான் வந்து தனி இயக்கமாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு புதிய விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒரு பின்னாடி ஒரு ஆர்எஸ்எஸ் இருப்பாங்க சந்தேகம் ஒன்று எனக்கு இருக்குது. இல்லாமல் இருக்க முடியாது, சந்தேகம் இல்லாமல் எனக்கு இருக்க முடியல. செயல்பாடை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் திடீர்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நலன் சார்ந்து இயங்கணும், பிஜேபி தமிழர்களுக்காக இயங்கலை, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படிலாம் பேசியிருக்காரு. தமிழ் உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு பேசியிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தோணுது. ஆனாலும் பாஜக நம்மளால் உள்ளே வர முடியலையே, இப்போ நம்ம ஆள் ஒருத்தனையே உள்ளே வர வச்சு ட்ரை பண்ணுவோன்னு பண்ணுறாங்கன்னு சந்தேகம் நமக்கு இருக்குது. ஸோ பாஜகவோட பிளான் பியாகவும் அண்ணாமலை இருப்பாருன்னு சந்தேகம் இருக்குது. அது எப்போ நிவர்த்தி ஆகும்னா, பிஜேபி என்ற கட்சி ஒரு மதவாத கட்சி, இந்துத்துவ கட்சி, அது தமிழ்நாடுன்னு அகற்றப்பட வேண்டிய கட்சின்னு அண்ணாமலை பேசினாருன்னா மேபி அது நிவர்த்தி ஆகலாம். புரியுது. அவர் பேசுவாரா நமக்கு தெரியும். சார் பல்லவர்களுக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி.